ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிச்சு சபி. ஸோ இது வந்து உங்கள் தன்விக். நான் தன்விக்கு தான் கூப்பிடுறேன், நான் கிட்டுலாம் கூப்பிட்றதே இல்லை. வீட்டில் எல்லாமே கிட்டு தான் கூப்பிட்றாங்க. நிம்மி மட்டும் சைரன்னு கூப்பிடுவான். நான் வந்து தன்விக்கு தான் கூப்பிடுவேன். ஏன்டா சைரன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. தலைவர் கத்தனாருன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஒரு டைமில் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டரே பயந்துட்டாரு. அப்போ பயங்கரமாக கை வாங்குறாங்க. இவன் செம்ம அடி அடிக்கிறான், போட்டு விழுகிறான் எல்லாரையும். அதாவது ஸ்ரீயெல்லாம் கையே நீட்ட மாட்டா, ஆனா இவன் இருக்கான் பாருங்க. ஐயோ எப்பா அடி, எல்லாருக்கும் செம்ம அடி அடிக்கிறான், போட்டு எல்லாரையும் போட்டு பல ஸோ இது என்ன வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பலகார கூடை வந்து இது வந்து பலகார கூடைலாம் எப்பயும் கொடுத்து முடிச்சாச்சு. அது சாப்பிட்டு காலியாகி எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த வீடியோ இப்போ தான் போடுறோம். ஆக்சுவலாக என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் தாலிப்பேருக்கு முடிச்சுட்டு வரும்போதே பலகார கூடை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வீடியோலாம் எடுத்துருவோம். அப்போ இன்ட்ரோ எடுக்கல, சரி இன்ட்ரோ இல்லாமல் வீடியோ எப்படி போகிறோம்னு சொல்லிட்டு அந்த இன்ட்ரோ வந்து நாங்கள் இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பலகார கூடை வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறீங்க. தலை சீவிட்டு இருக்கோம் நாங்கள். நைட்டு 11:30 மணிக்கு தான் நாங்கள் தலை சீவோம். என்ன அது பேர் என்ன, ட்ரெஸ்ஸிங் டேபிள பிடிச்சிட்டு தொங்குவோம். அடுத்து என் ட்ரெஸ் எல்லாம் கலைச்சி போடுவோம். இப்பதான் இழுத்து போட்டு திரும்பி அழகா மடக்கி ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போவோம். அந்த பேப்பர் எல்லாத்தையும் முடிச்சு பிச்சாச்சு. ரொம்ப அட்டூழியம் பண்றாங்க சத்தியமா. ஸ்ரீபா போல இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அமைதியான பொண்ணு. அது இவன் இருக்கிறோம் போறாங்க, சேட்டையின் உச்சமா இருக்கிறான். ஐயோ அதாச்சு குழந்தைனா இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இப்போ தெரியுது. ஆனால் ஸ்ரீபாப்பா வந்து ஃபீவர் வரும்போதாக இருக்கட்டும், இல்லை மற்ற டைமில் இருக்கட்டும், அமைதியாக இருப்பாங்க, யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஐயோப்பா இவன் சத்தியமா முடியலங்க. இவன் எங்க விழுவானோ, எங்க வாரி அடிச்சு வாங்குவானோ, அப்படியே தான் இருக்கு எங்க வாழ்க்கையே இவன் கூட. ஸ்ரீயெல்லாம் விட்டா கூட சமத்தா இருந்துப்பா, எதுவும் பண்ண மாட்டான். ஆனா இவன் இருக்கான் பாருங்க, ஐயோ இவனை பத்தி குறை சொல்லணும்னா நாங்க ஒரு யுகமே தேவைன்ற மாதிரி. ஆனா அதெல்லாம் நாங்க ஜாலியா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். நாங்க ஃபியூச்சர்ல இருந்து பார்க்கும்போது சம ஜாலியா, இப்பெல்லாம் என்னதான் இருந்தாலும் ஃபியூச்சர்ல பார்க்கும்போது சம மெமரிஸா சொல்லிட்டு வீடியோஸ்ல நாங்க எதுவும் போடல, அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். மற்றபடி நாங்க அதை வந்து அந்த இதுல போட்டு வச்சிருக்கல, அந்த பேப்பரை எடுத்துட்டு போய் வாயில வைக்கிறோம். அவன் கிடக்குறான் விடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ, பலகாரக்கோட வீடியோ தாங்க. அதை பார்த்துட்டு வந்துருங்க. டாட்டா. அப்படியே அங்கே சாமி கிட்ட வச்சிரு. அரிசி போட்டு வச்சுக்கீங்களா, அதை முதல் அதை கொடுங்க, அதை வாங்கி சைடில் வச்சுட்டு அடுத்து பலகாரம் ஆதி பாய் டாடா. மத்தியில கட்டிங் போறோம். இந்த பக்கம் இந்த ரமோடி வாடா. இந்த மிளகாய் அதுக்குள்ள போடு. அதுக்குள்ள போடு. அவங்க கிட்ட சொல்லாம எடுக்கணும், சொல்லி எடுத்தா இப்படிதான் கேமராவே பாத்துக்கிட்டே இருப்பான். சரி கொஞ்சம் எந்த வீடியோ வேணா போடு, அந்த பொண்ணு மாப்பிள்ளை அனுப்பும்போது அந்த பாட்டு தான் வருது. இதோட சொல்லியிருந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பலகார கூட தான் பிக்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து 4 இது வந்து மஞ்சள் துணி போட்டு சுற்றி அமைச்சிருக்காங்க. ஒரு இது வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. அது ஒன்று மட்டும் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து தான் அதில் ஜாங்கிரி இருந்தது. ஸோ மொதல் பலகார கூடத்தை வந்து நம்ம பிரிக்க போகிறோம். என்னம்மா இருக்குது?
ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரிக்க ரப்பர் பேக்கெட்டில். ரப்பர் பேண்டா? ஸோ மொதல் பலகார கூடத்தில் வந்து பார்த்திங்கன்னா தவளை குலை என்ன இருக்குது, முறுக்கு. வாங்க சாப்பிடலாம். ஸோ மொதல் பலகார கூடக்குள்ளே முறுக்கு இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பிரித்து கொடுக்க போகிறோம். மஞ்சள் குங்குமம் கொடுப்பாங்க இல்லையா அது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெரிய தவளையாக இருக்குது. இருக்கிறதுலே அதான் பெரிய தவளையாக இருக்குது. அது ரப்பர் பேண்டு கட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மேலே. எனக்கு கை கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால் கொஞ்சம் பொறுமையாக தான் அம்மா செய்வேன். இப்போ அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது எனக்கு தெரிஞ்சு அதர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதர்சமா கரெக்டாக கிஸ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதர்சம் நம்ம ஒரு அதர்ஸ் இருங்க உங்கள் ஊருங்க நான் சொல்கிறேங்க. நம்ம ஊர் அதிரசம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரவுண்டாக இருக்கும். அவங்க ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிரசம் இவங்க மாமியார் வீட்டு பக்கமும் அப்படிதான் இருக்கும். அதான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதர்செல்லாம் ஓட்டப்பட்டிருக்காங்க. இது என்னென்னா பழமுதிர்ச்சோலை கோயில் போயிருந்தோம். அந்த இடத்துல வந்து இது வடை நினச்சி நிம்மி வாங்கலாம். அதுதான் இருக்குது. உளுந்த வடை புளிசோறு வாங்கிட்டு உளுந்த வடை நினச்சி இதை வாங்கினோம். பார்த்தா அதர்சம் இது நாங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தவளையில் அதர்சம் இருக்குது. அது எடுத்து ஓர கட்டுங்க. அடுத்து இன்னொரு தவளை உட்காந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு பிரிக்கிறதுக்கு. அடுத்த தவளையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, மருமகன் வராங்க. மின்னல் மருமகள். நான் உன்னை அப்படிதான் சொன்னேன் தெரியுமா ஃபர்ஸ்ட்ல. சரி சொன்னானா பாப்பா பால் பாட்டில் கேட்குது பாருங்க. இந்த சைடில் பால் பாட்டில் வருது. ஓகேம்மா எனக்கு என் பேத்திக்கு பால் வேணுமா? உண்மையிலே சொன்னேன். நல்லா சொன்னேன் உண்மை. என்னடா மின்னல் மாதிரி வந்து மின்னல் மாதிரி போயிடுச்சு பொண்ணு நிற்க வச்சு காட்ட மாட்டேன்ற சாட்சி கூட்டம் மச்சான் அப்படின்னு நான் சொன்ன கேள்வி பண்ண இல்லையே கேட்டு போகிறவங்கலாம். இன்னொன்று முறுக்கு தாண்டா. ஸோ ரெண்டு பழம் முறுக்கு அதிகமாக கேட்டியோ உங்கள் மாமியார் ரெண்டுத்துல முறுக்கு வச்சுருக்காங்க. நாங்களே இப்போ தானே 10 பேர் ரெண்டுத்துலேயும் முறுக்கு வச்சு எல்லாம் இவங்கெல்லாம் இந்த முறுக்கெல்லாம் கொண்டெல்லாம் சாப்பிடுவோம். அப்படியே எடுத்துக்கோடா. இது ரொம்ப ஜாங்கிரி கொடுத்தாங்கம்மா. கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணிட்டாங்க எல்லாரும் எடுத்து எடுத்து. அப்படியே கட்டுமா. அடுத்து 3வது பலகார கூடம் மருமகளே வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. நிஜமாதாம்மா சொன்னேன். என்னடா மின்னல் மாதிரி வந்துச்சு பொண்ணு மின்னல் மாதிரி போயிடுச்சுன்னு நான் சொன்னேன். என் பையனை கேள்வி பண்ணிட்டே இருப்பாரு. விசித்திரம் முடிச்சா கஷ்டமா இருக்கு. உனக்கு கஷ்டமா இருக்கா? நீ உக்காந்து நாங்க எல்லாம் என் சோத்தை சாப்பிட்டுக்கிறோம். தேங்காய் வச்சு அடியில பேப்பரோ அதுலயும் அது சொன்னான். அதிர்சமா கொடுத்துருக்காங்கடா. நல்லா சாப்பிடு. நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு சக்கரை அதிர்சம் தான் பிடிக்குமே. ரெண்டு பானையில் வந்து வெள்ளை அதிரசம், 2 பானையில் வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு இதில் வந்து சக்கரை அதிர்சம் வந்து வெள்ளையா ஜாங்கிரி. இது வந்து வெள்ளை அதிர்சம் வேணா வெல்லம் வெல்லம் இவங்களுக்கெல்லாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பலகார கூடை. 4 பலகார கூடை பிரிச்சிட்டோம். அது பாருங்க அது குடும்பம் இதை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். ஸோ இப்போ அந்த கவரில் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பலகாரத்தை வந்து போட்டு பேக் பண்ணி அனுப்ப போகிறாங்க. எல்லாருக்குமே வந்து கொடுக்கலாம். ஸோ வீடியோ தொடர்ந்து முழுசாக பாருங்கள்.